நல்ல பசி நேரத்துல இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ திருப்தியா இருக்கும். அதுவும் சுட சுட சாதத்துல இதை ஊத்தி தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வறுவல் வச்சு சாப்பிடுறப்ப சும்மா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு கடாயில 2 கரண்டி எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலையை தாளிச்சுட்டு 30 சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 10 பூண்டு, கொஞ்சம் உப்பு, கட் பண்ணி வச்சிருக்க முருங்காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளியை நல்லா வதக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சிடலாம். காய் வெந்தக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை கரைச்சு இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு குழம்பு நல்லா திக்கானக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டா செம டேஸ்டியான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி.